நிற்கும் என்ற வரிகள் போல மக்கள் நலனில் தளராது உழைத்து தொண்டு வழியில் தடம் பதித்து வரும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் அவர்களையும் ஆன்மீக பணியினை சிறப்புற செய்து வரும் அருட்தந்தை ஃபாதர் ஆரோக்கியநாதன் அவர்களையும் தமிழ்நாடு கத்தோலிக்க மறைக்கல்வி வாரியத்தின் செயலராக பணியாற்றுவதுடன் நம்பிக்கையின் யாத்திரைகள் என்ற கருப்பொருளில் இளம் சிறர்களை உருவாக்குவதில் பங்காற்றுபவருமான ரெவரண்ட் ஃபாதர் பெனடிக்ட் அனலின் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றோம். பெண் பிறந்தால் பேரழகு, பெண் வளர்ந்தால் பேரொளி, பெண் முன்னேறினால் பேருலகம் முன்னேறும். அன்பும் அர்ப்பணிப்பும் ஆற்றலும் சேர்ந்த உருவமே பெண். ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையும் ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் மூல காரணமும் பெண்களே. உலகம் முழுவதும் அகில உலக பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இன்று நம் பள்ளியில் பெண்களை போற்றி கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அம்மா என்று அழைத்தால் அன்பு ஊறும், அக்கா என்று அழைத்தால் ஆதரவு தோன்றும், மனைவி என்று அழைத்தால் மகிழ்ச்சி மலரும், மகள் என்று அழைத்தால் வாழ்க்கை புதுமை பெறும். இவ்வளவு பெருமைகள் நிறைந்த பெண்மையை கொண்டாடும் இந்நன்னாளான மகளிர் தின விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்விழா இனிதே ஆரம்பமாகட்டும். இனிய தமிழை தாயாக போற்றும் நாம் இன்று மகளிரின் மகத்துவத்தை கொண்டாடும் இந்நன்னாளில் தமிழ்த்தாய்க்கு முதற்கண் வணக்கம் செலுத்துவது நம் கடமை. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பை புகட்டுவதில் அன்னை, அறிவை போதிப்பதில் ஆசிரியை, அரவணைப்பில் சகோதரி, மனதோடு உரையாடுவதில் சிறந்த துணைவி, பொறுமையில் பூமாதேவி, இப்படி எங்கும் எதிலும் நிறைந்திருப்பது பெண்ணே. அத்தகைய பெருமை மிகு விழாவில் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியுடன் சோதனைகளை சாதனைகளாக்கி எம் பள்ளியினை வழிநடத்தி வரும் எம் பள்ளி தலைமை அன்னை அவர்களை அனைவரையும் வரவேற்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும். இறைவா உம்மருள் எனக்கு போதும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று எல்லோருக்கும் சிறப்பான நாள், நன்றியின் நாள். ஒரு பெண்ணாக பிறந்ததற்காக மகிழ்ச்சியின் நாள். இந்நன்னாளில் வருகை புரிந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். என் பள்ளியின் பாசத்திற்கு சொந்தக்காரர் மதிப்பிற்குரிய தலைவர் திரு பிரகாஷ்குமார், முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். இவருக்கு விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து இவரின் புன்சிரிப்பு. இவரது எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை, ஆபத்தில் அன்பானவர்.
தளர்வில்லாத நெஞ்சுறுதி. இவரின் பணியை அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரம் போதாமையால் எளியோரின் நலனில் அக்கறை கொள்ளும் நீங்கள் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் எம் பள்ளிக்கு கல்வி அமைச்சராக வருகை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அனைவருக்கும் சிற்றுண்டி மற்றும் குடிநீர் அளித்து எம்மை மகிழ்வித்த உங்களின் தாராள இதயத்திற்கு இதமான நன்றிகள். பேரிகார்ட் என்று சொன்ன உடனே தனது வீட்டின் பாதுகாப்பை கூட எண்ணாமல் தனக்காக இருந்த பேரிகார்டை எமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று உடனே கொடுத்தனுப்பினார். எமது பெற்றோர்களின் சார்பாக, எனது பிள்ளைகளின் சார்பாக தலைவருக்கு நன்றியை சமர்ப்பித்து வாழ்த்தி வழங்குகிறேன். ஆசிரியை திருமதி ஜெயா அவர்கள் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு எம்எல்ஏ பிரகாஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குவார். ரெவரண்ட் ஃபாதர் பெனடிக்ட் அனலி, தமிழக நற்செய்தி பணி மையத்தின் செயலர் அவர்கள், என் அண்ணன், எப்போதும் சொல்லும் அறிவுரை, தங்கை, வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் இறை நம்பிக்கை அவசியம் என்று தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ எனக்கு முன்னோடியாக திகழ்பவர். இவர் தம் வாழ்வில் ஒவ்வொரு செயல் அனுபவம், சந்திக்கும் மனிதர்கள், பொருள், பூமி, இயற்கை அனைத்தையும் ரசித்துக் கொண்டே கடந்து செல்பவர். இவரது வருகை எமக்கு இங்கு பெருமை. எமது குழுமத்தின் சார்பாக அண்ணா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆசிரியை திருமதி நட்சத்திரம் மேரி அவர்கள் ரெவரண்ட் ஃபாதர் பெனடிக்ட் அனலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குவார். Reverend Father P. ஆரோக்கியநாதன், ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் சர்ச், புதுவை. தந்தை அவர்கள் எப்பொழுதுமே பிறரின் நலன் விரும்பி, பிறருக்காக, கல்வி பணிக்காக, ஏழைகளுக்காக தம்மை 26 ஆண்டுகள் கல்வி பணியில் தலைமை ஆசிரியர், பள்ளி முதல்வர் என்று பல்வேறு நிறுவனங்களுக்காக தம்மை கரைத்து கொண்டவர். இவர் வாழ்வில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காமல் எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, இலக்கு நோக்கி அடியெடுத்து வை, தொடர்ந்து முன்னேறு. சோதனைகளை அடைந்தே தீருவாய், ஆனால் வெற்றி உன் கையில் என்று எப்போதும் என் முன்னேற்றத்தில் அக்கறையும் அன்பும் காட்டுபவர். இந்நாளில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். ஆசிரியை திருமதி அமளி அவர்கள் ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குவார். அன்பு தங்கை கவிதா சிவகுமார், கவி மகளிர் டிரைவிங் ஸ்கூல், கருணை கவி அறக்கட்டளை நிறுவனர். சிறு வயதிலேயே தாய் தந்தையை பேணி காக்க வேண்டும் என்று தனது உழைப்பால், வாழ்க்கை ஒரு சவால், அதனை சமாளி, வாழ்க்கை ஒரு சாகசம், அதில் துணிவு கொள், வாழ்க்கை ஒரு துன்பம், அதனை எதிர்கொள், வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்து என்று பசித்தோருக்கு புசிக்கவும், அழுவோருக்கு ஆறுதலும், வீழ்வோருக்கு ஊன்றுகோலுமாக பெண்ணின் சக்தி வீரமிக்கது என்பதை நமது பூமிக்கு எடுத்து கூறி புதுமை பெண்ணாய் வாழ்ந்து வரும் தங்கையை உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆசிரியை திருமதி புஷ்பா அவர்கள் சமூக சேவையை திருமதி கவிதா சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குவார்.
புனிதா தட்டாஞ்சாவடி இடுகாட்டி பணிபுரியும் சகோதரி அவர்கள். பெண் இனத்திற்கே இவர் ஓர் எடுத்துக்காட்டு. இடுகாட்டில் பிணம் எரிப்பது என்பது சாதாரண பணி அல்ல. சான்றோன் ஆன்றோன் இவர்களின் பணியிலும் மகத்துவமான பணி திருமதி புனிதா அவர்கள் செய்யும் பணி. நல்லவற்றை மட்டுமே கூட்டிக் கொண்டு தீயவற்றை அப்புறப்படுத்தி அனுபவத்தை தனதாக்கி நேரத்தை வகுத்து கொண்டு நீர் இன்று வருகை புரிந்தவைக்காக உமது வருகை மட்டுமே இன்று தகுதியுடையது பெண்கள் தின விழாவை முன்னிட்டு பெருமையுடன் உங்களை வரவேற்கின்றோம். ஆசிரியர் திருமதி சசி அவர்கள் இறுதி சடங்கு பணியாளர் திருமதி புனிதா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குவார். பெற்றோர்களே, தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளை படக்கூடாது என உடனிருந்து அறிவுறுத்தும் தெய்வம் அம்மா. தான் பட்ட கஷ்டத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன் பிள்ளையை சரியான வழிகாட்டுதலோடு வளர்க்கும் தெய்வம் அப்பா. கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாத நாட்கள் நம் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள். அவர்களின் அயராத உழைப்பு, அவர்கள் சிந்திய வியர்வை, அம்மா அளித்த அன்பு யாரும் இனி நமக்கு தரப்போவது இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் உயர்ந்த உள்ளத்தோடு தளராத தியாகத்தோடு எம் பள்ளிக்கு வருகை புரிந்து எமது குழந்தைகளுக்காக அவர்களின் வாழ்க்கைக்காக முழு ஒத்துழைப்பு நல்கும் அன்பு பெற்றோரை உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். வள்ளுவன் சொன்னது இன்று நிறைவேறியது. என்னை சேர்ந்தவர்கள் எனது குடும்பம். எனது குடும்பம் எப்பொழுதும் எனக்காக இருப்பதால் தான் அனைத்தையும் நல்லவையாக வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. எனது பணியில் தனிப்பட்ட வாழ்வில் நிஜமாக நிழலாக நான் சோர்ந்த நேரங்களில் எனக்கு தோள் கொடுக்கும் அம்மா உன்னதமேரி, முன்னாள் தலைமை ஆசிரியை சகோதரி மீனா கிளாரா, அன்பு தங்கை ஆரோக்கிய ரூபா ஆகிய மூவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வெற்றியின் போது கைதட்டும் பல கைகளை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் ஆசிரியர்களின் கைகள் மேன்மையானது என்பதற்கு இணங்க தங்களது நேரம் காலம் பாராது கடின உழைப்பு முயற்சி இவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு எமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எனது பிள்ளைகள் பெற்றோரின் அன்பால் வளர்க்கப்பட்டவர்கள். இவர்களின் பாசம் மட்டுமே எம்மை ஓய்வு இல்லாமல் புதிய சிந்தனைகளோடு உழைக்க செய்கிறது. எமது சிந்தனையை செதுக்கி புதிய சமுதாயம் படைக்க ஒத்துழைப்பு தரும் எனது பாச பிள்ளைகளை அன்போடு வரவேற்கின்றோம். நமது பள்ளியில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் தம்மை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டு பணி செய்பவர் தம்பி சுரேஷ் மற்றும் இந்நிகழ்வில் எம்மை எப்போதும் தனது புகைப்படத்தினால் மகிழ்ப்பவர் தம்பி. இவர்கள் இருவரையும் எமது நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழா ஏற்பாடு செய்த தயாரித்த நபர்கள், அண்ணன் இருதயநாதன், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் எமது நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இறுதியாக உங்கள் எல்லோர் இதயத்திலும் மகிழ்ச்சி, உங்கள் ஆன்மாவில் புத்துணர்ச்சி, உங்கள் வாழ்வில் வெற்றி, உங்கள் முகத்தில் புன்னகை, உங்கள் இல்லத்தில் அன்பின் நறுமணம், இவை அனைத்தும் உங்களுக்கு என்றும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெண்ணின் பெருமையினை எடுத்து சொல்லி அனைவரையும் வரவேற்ற நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு இல்லத்திலும் ஒளி ஏற்றும், ஒவ்வொரு இதயத்திலும் நம்பிக்கை விதைக்கும் பெண்களின் பெருமையை. பெண் என்றால் பாசம், பெண் என்றால் பொறுமை, பெண் என்றால் பெருமை. இந்த அற்புத நாளை இனிதாக தொடங்க
பெண்களின் வலிமை, மென்மை, சாதனை ஆகியவற்றை அழகிய அசைவுகளால் வெளிப்படுத்த போகும் எங்கள் மாணவிகளின் வரவேற்பு நடனத்தை இப்போது மகிழ்ச்சியுடன் கண்டுகளிப்போம். பொக்கிஷம். அவள் விழித்தால் உலகமே விழிக்கும். அவள் அமைதியாக இருந்தால் அது பலவீனம் அல்ல. அவள் எழுந்து நின்றால் அது புரட்சி. பெண் என்பவள் வீட்டு விளக்கு மட்டுமல்ல, நாட்டின் ஒளியும் கூட என்பதை உணர்த்தும் இந்த ஆங்கில நாடகத்தை கைத்தட்டலுடன் வரவேற்போம். Scene 2 in the classroom.
Good morning, children. Good morning, ma'am. Good morning. Sit down. Today we will talk about your dream occupation. Let me start it from Anu. Anu, what do you want to become? Ma'am, I want to. Ma'am, I am not sure about it, ma'am. Okay, sit down. Next. Ma'am, I want to become a teacher. I want to become a collector. I want to become a pilot. I want to become a scientist. I want to become a IAS officer. I want to become an engineer. Very good, children. And remember, girls and boys have equal opportunities. Girls are being pilots, leaders, scientists, and more. Okay, children, let me start our lesson. Scene 3, Dream Sequence. In the classroom, the teachers start taking class. Students are listening except Anu. Anu starts imagining about the occupation. I am a teacher. I shape the future by educating children. So, be my teacher, inspire the future generation. I am a police officer. I protect the country and help the people who are in danger. Like me, other women also can be a bad officers too. I am a doctor. I save lives every day, overcoming significant barriers like patient care research and surgical innovation. I am a woman scientist. I make many things and work in many fields like space, medicine, plants and science. But many brave and intelligent women like me worked hard and proved their talent. Example: Mary Curie, Kalpana Chawla, Janaki Ammal. They are all famous Indian women scientists and made their amazing discoveries. I am a women pilot. Women pilot work in many fields: commercial airlines, air force, risk and relief missions. They show that women can succeed in challenging careers, and women pilots are reaching new heights in the sky. Become judges and leaders. A woman lawyer is a symbol of justice, strength and equality. I am a woman judge who works in a court of law and gives decisions. Based on justice and law, we work in district court, high court and the Supreme Court. We fight with everyone fairly while giving the final judgment. Scene 4, Realization. Anu looks confident. Now she takes good choice. Anu. Yes, ma'am. So, Anu, have you decided? Yes, ma'am. What do you want to become? I can't become anything. I dream of. Okay, very good. Sit down. Okay, children, you are having an amazing career decision. So, work hard to achieve your dream goal. Thank you, children. Class gets over by evening. Scene 5, Anu return back to home. Yes, Anu. I got a clear idea. About what? That girls can be
Yes, Anu, we will always support your dreams. Anu, come my dear. Yes, Grandma. Sit down. Yes, my dear, every girl has power, talent and strength to get successful in their life. Okay, Grandma. Today, I have learned that women can achieve anything in their life. Like others, I assure you all that I will achieve my goal and get successful in my life. How my family has supported me to get successful for my future. Like that, I request you to support your child to fulfill their dreams come true. Final message. A girl is not less than anyone. She is strong, smart and brave. Respect women, support girls, and world will become a better place. In this Women's Day, let us promise one thing, that to give every girl a chance to shine like a colorful rainbows. And also, we ask you to give equal opportunities to girls and boys like our institution, St. Joseph Government Aided High School will support you as well as your child dreams come true with successful flying colors. Who decides the expiry date of a woman's dream? இன்னைக்கு பல மாநிலங்களில் பெண்கள் தான் முதல்வர். மக்களுக்காக போராடுற பல போராளிகள் பெண்கள். அவங்க யாரும் தன் கனவுகளை தொலைச்சிருவோம் இல்ல, கண்ணீர்ல கரைஞ்சிருவோம். சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். உதகத்தின் ஓசையில் புதுவழி வீசிட Powerful and meaningful performance. On behalf of everyone present here, wholeheartedly appreciate and congratulate all the performers. Keep shining and continue to inspire us. பெண் எழுந்தால் பேரெழுச்சி, பெண் முன்னேறினால் சமூகமே முன்னேறும். பல பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி சமூக சேவையை ஒரு கடமையாக அல்ல, ஒரு தெய்வீக பொறுப்பாக ஏற்று செயல்படுபவரும், கைகளில் ஸ்டியரிங், இதயத்தில் துணிவு, வாழ்க்கையில் வெற்றி என்ற உண்மையை செயலால் நிரூபித்து பல பெண்களுக்கு தன்னம்பிக்கை சக்கரத்தை தந்த KS விமென்ஸ் டிரைவிங் ஸ்கூல் நிறுவனர் திருமதி கவிதா சிவகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிகச்சிறந்த பாலசாலை நீதான் என்ற அழகிய அந்த தெரசாவின் சிந்தனை வரிகளை முன்னிறுத்தி அன்பின் உருவம் பண்பின் சிகரம் உதவியின் ஊற்று தன்னம்பிக்கையின் திருவகோளாய் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் பாசத்துக்குரிய எங்கள் பிரகாஷ் அண்ணா அவர்களே, கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற மொழிகளுக்கு பொருந்தி கல்வியை கற்றுத்தரும் என் அன்பு கூறிய இப்பள்ளியின் முதல்வர் அவர்களே, அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறையில் புதுமை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, முத்து ரத்தினங்களை பெற்றெடுத்த முத்தான பெற்றோர்களே மற்றும் வருங்கால இந்தியாவின் தூண்களான எனது அருமை மாணவர் செல்வங்களை, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கங்களையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் 8 ஏன் நம் மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம் தெரியுமா? எட்டாத சிகரங்கள் எல்லாம் பெண்ணே நீ எட்டு, அதற்காக தான் இந்த மார்ச் 8. இந்த நாளில் தான் நம் பலம் எது பலவீனம் எது என்பதை அறிந்து கொள்வதற்காக எத்தனையோ போராட்டங்களை தாண்டி இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாய் நம் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் அடித்தளம் மட்டுமல்ல, சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணம். தாயாக, சகோதரியாக, தோழியாக பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் சுமக்கிறார். என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் கனவுகளை பெரிதாய் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் திறமையை நம்புங்கள், தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள், உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு சிறிய கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இல்லத்தில் இருள் அகற்றுவதும் பெண்தான்,
தியாகத்தின் மறு உருவமும் பெண்தான். ஆணுக்கு நிகராக நிற்பவளும் பெண்தான். மனித உயிர்களை பெற்றவளும் பெண்தான். பெண்ணே, பெண்ணாக பிறந்ததுக்கு பெருமை கொண்டிரு. அன்னையாய் அன்பு காட்டிடு. ஆசிரியராய் அறிவு நல்கிடு. தோழியாய் தோள் கொடு. மனைவியாய் மகிழ்ச்சி அளித்திடு. பெண்ணே, பொறுமையில் சீதாயாய், வீரத்தில் ஜான்சி ராணியாய், வெற்றியில் வேலு நாச்சியாராய், கம்பீரத்தில் இந்திராவாய், கருப்பில் கண்ணகியாய், சாதனையில் கல்பனா சாவ்லாவாய், சமூக சேவையில் அன்னை தெரசாவாய் இரு. தரணி போற்றும் தங்க பெண்களை, பாரதி கண்ட புதுமை பெண்களை, சாதிக்க துடிக்கும் சிங்க பெண்களை, சரித்திரம் படைக்கும் புரட்சி பெண்களை. ஆண்களின் முதல் தேடலும் பெண்தான். ஆண்களின் இறுதும் தேடலும் பெண்தான். பெண் அடிமை ஒழிட்டும், சமத்துவம் நிலைக்கட்டும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே துணிவும் வேண்டும் என்றார் பாரதி. அதை நிரூபித்தது மட்டுமல்ல, உங்கள் பேச்சு பல பெண்களுக்கு தன்னம்பிக்கை தரும் என்பதை அழகான கவிதை மூலமாக எடுத்து சொன்ன திருமதி கவிதா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் பெண்கள் அதன் நிறங்கள். வாழ்க்கையில் எந்த தடைகளும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. வெற்றி மங்கையாய், வீர திருமகளாய் என்றும் வலம் வருவோம் என்பதை அழகான நடனத்தின் மூலம் வெளிப்படுத்த வருகிறார்கள் எம் பள்ளியின் பட்டாம்பூச்சிகள். இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும்
அழகாய் ஆடை உடுத்தி நளினமாய் நடனமாடி அச்சம் தவித்து தைரிய லட்சுமிகளாய் நம்மை பரவசத்தில் ஆழ்த்திய மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். பெண்ணை மதிக்கும் நாடு உயர்வடையும். நீதியை நிலைநிறுத்தும் தலைவர் போற்றப்படுவார். மகளிர் தின விழாவை சிறப்பிக்கும் இந்த இனிய தருணத்தில் நமது நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சமூக முன்னேற்ற பாதையில் உறுதியாக நடந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பல நலத்திட்டங்களை செய்து எங்கள் பள்ளிக்கு என்றும் ஆதரவாக இருப்பவரும் நமது நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருப்பவருமான முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு பிரகாஷ் குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்கி 4 கார்னர் மற்றும் பலூன் ரேஸில் வெற்றி பெற்ற மாணவிகளின் தாய்மார்களுக்கு பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பிரைமரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மிஸ்ஸஸ் தேன்மொழி. Second place, Mrs. Mahalakshmi. High school, first place, Mrs. Mumtaz. Second place, Mrs. Afroz. Balloon race, high school, first place, Mrs. Manju. Second place, Mrs. Satya. Women's Day special gift goes to Mrs. Gulshan. இளைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்ததுடன் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே பிரகாஷ் குமார் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரெவரண்ட் ஃபாதர் பெனடிக்ட் அனலின் அவர்களே, ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியநாதன் அவர்களே, இந்த பள்ளியின் முதல்வர், அவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ரொம்ப அக்கறை உள்ள ஒரு பெண்மணினா அவங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது நம்மளை நம்ம டேட்டா வாங்கி அவங்க வச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து மீறவே முடியாது. ஏன்னா அவங்களோட, நான் போன மேடையிலே சொன்னேன், ஏன்னா அவங்களோட அழைப்பு அந்த மாதிரி இருக்கும். முக்கியமா இப்போ ரெவரண்ட் ஃபாதர் பேசும்போது உங்க மேல ரொம்ப அவங்க பிரியமா இருக்காங்க, நீங்க நல்லது செய்றீங்க, அது செய்றீங்க, அவங்க உங்க மேல சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு.
ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க என்னை வச்சு. யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அந்த எனக்கு மேடையில் உட்காரும் போது பங்கமா இருந்தது. இல்ல இதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாமா? இருந்தாலும் நன்றி. திருமதி கவிதா செல்வகுமார் நிறைய சேவைகள் செய்றீங்கன்னு சொன்னாங்க. அது தொடருங்க, நல்லது. சேவை செய்யறதுக்கு ஆட்கள் மிக குறைவு. ஒரு பெண்மணியா இருந்து நீங்க செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்க பணி தொடரட்டும். திருமதி புனிதா அவர்கள், இந்த மேடையில் வந்து நான் பல நிகழ்ச்சிகள்ல பல மேடைகள்ல கலந்துருக்கிறேன். இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமதி புனிதா அவர்களை கூப்பிட்டு பண்ணாங்க பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப மனதை வந்து தொட்ட ஒரு விஷயமா இருந்தது. அவங்க வந்து அந்த உட்காருங்கம்மா, அவங்க வந்து அவங்கள ஹானர் பண்ணும்போது கண் கலங்கினாங்க. நீங்க கண் கலங்கவே கூடாதுமா, நீங்க இப்பயும் அப்படியே இருந்தீங்க. உங்களை பார்த்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க கலங்கவே கூடாது. இன்னைக்கு என்னோட நாள் வந்து மிக 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 அருமையான நாள். சிறப்பாக இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அமைந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு காலைல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட வந்து நம்ம தொகுதிக்கு உண்டான ஒரு ஃபிட்னஸ் சென்டர், அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்து சொல்றேன், நான் பார்த்துட்டே போவேன். ஒரு பாழடைஞ்சு ஒரு டாய்லெட், ஒரு பிரைம் லொகேஷன்ல, நம்ம தொகுதியில் ஒரு டாய்லெட் ஒரு பிரைம் லொகேஷன்ல, ஒரு வளர்ச்சி இல்லாத பல வருடங்களா இது இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அதை ஏன் நம்ம டெவலப் பண்ணாம வச்சிருக்கிறோம்? யாரோ அதை ஆக்கிரமிக்கிறாங்க. அதுல இருந்து வந்து அரசாங்கத்துக்கு மாசம் 500 ரூபாய் கட்டுறாங்க. ஒரு பிரைம் லொகேஷன் நீங்க வந்து ஒரு எம்ஜி ரோட்ல வாடகை எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். 500 ரூபாய் அதையும் சரியா கட்டாத அந்த இடத்த வந்து பாழடைஞ்ச ஒரு இடத்த வச்சிருந்தாங்க. பல இன்னல்களுக்கு அப்புறம் சட்டசபையில சண்டை போட்டு அந்த இடத்துக்காக போராடி இன்னைக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டரும் ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டும் பசங்க விளையாடுறதுக்கு 1 கோடி ரூபாய் அளவுல கட்டி முடிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வச்சிருக்கு. இது நான் இந்த தொகுதி கொடுக்கிற வளர்ச்சி. அது முடிஞ்ச உடனே காமராஜர் பள்ளி, அதுக்கு ஹையர் செகண்டரி வாங்குறதுக்கு பாடுபட்டோம். ஹையர் செகண்டரி மாண்புமிகு முன்னாள் மேதகு தொழில் ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் எங்கிட்ட உரிமையா பேசுவாங்க. ஏன் பிரகாஷ் நீ பண்ண போறியா, அது சரி வருமா? நான் சொன்னேன் 125 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கு நம்ம ஹையர் செகண்டரி வாங்கி கொடுக்கணும், கவர்மெண்ட் பள்ளி நீங்க கொடுங்கன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு அந்த 32 மாணவர்கள், ரெண்டு கிளாஸ் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால 32 மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிட்டு அந்த மதியான வேலையில அதை முடிச்சுட்டு இங்க வந்து உங்களை, அதாவது மகளிர் தினம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறோம் போது இந்த நாளோட முழுமையான ஒரு மகிழ்ச்சி வந்து எனக்கு கிடைச்சது. எனக்கே வந்து உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் வந்து நெருங்கிடுச்சு. எல்லாரும் அவங்களோட உயிரை கையில போச்சுன்னு ஓடிட்டு இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நேரமே இல்லை. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் வரப்போகுது.
மார்ச் 5ஆம் தேதி MCC கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். என்னடா இது அதுக்குள்ளே நம்மளுக்கு மகளிர் தினம் கொண்டாட முடியாதுன்னு யோசனை பண்ற நேரத்தில் தெய்வம் மாதிரி இவங்க வராங்க, நான் மகளிர் தினம் கொண்டாட போறேன், நீங்க தான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. எனக்கு வந்து என்ன நம்ம நினைச்சோம், இவங்க வராங்க. நான் அப்ப அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கே நேரம் இல்லாம போச்சு, நான் மக்களை சந்திச்சு ஆகணும், ஒரு மகளிர் தின வாழ்த்து கூட நம்மளால சொல்ல முடியாத நேரமா இருக்கும் போது நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, எதை மிஸ் பண்ணாலும் இதை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னு சொன்னா என் தொகுதியில் இருக்கிற மகளிர்கள் ஒரு பெரும் பங்கு இருக்கு. அன்னைக்கு எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, தனியாக விட்டிருந்த போது நிறைய மகளிர்கள் பெண்கள் தான் வந்து, நாங்க இருக்கோம் நீ நில்லுப்பா, அண்ணா நான் இருக்க நில்லுல, அந்த தைரியத்தை கொடுத்து நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பி அந்த இடத்துக்கு ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் எனக்கு கொடுத்த அந்த பெண்களுக்கு நான் நன்றி கடவுள் இருக்கும். பெண்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணீங்கம்மா, டான்ஸ்லாம் நல்லா இருந்ததும்மா. அதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்கூல் லெவல்ல நம்ம வந்துடணும், நிறைய குழந்தைகள்லாம் வரணும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சுன்னா நம்மளால ஈஸியா எதிர்கொள்ள முடியும். அவன் என்னவோ சொல்லிடுவானோ, யாரையும் நினைச்சிடுவாங்களோ, சிரிச்சிடுவாங்களோன்னு நினைச்சீங்கன்னா நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நீங்க பார்க்கலாம், சில குழந்தைகள் நல்லா பேசுவாங்க, சில குழந்தைகள் பேச மாட்டாங்க. நல்லா பேசணும், நல்லா நீங்க வந்து பேசணும்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்கூல்ல வைக்கும் போது கலந்துக்கணும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க சிங்க பெண்கள் தான். அப்ப அந்த குழந்தை ஒண்ணு சொல்லும் போது எல்லாரும் I want to be a doctor, I want to be a scientist, I want to be an engineer. யாரும் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா வரணும், ஒரு சீஃப் மினிஸ்டரா வரணும்னு சொல்லவே இல்லை. கடைசியா ஒரு பொண்ணு அனுவா பேட் மெமரி, அந்த பாப்பா சொன்னாங்க, நான் என் கனவுல என்ன நினைக்கிறேன்னா அது வரணும்னு. சீஃப் மினிஸ்டரா வரணுமா? நம்மளுக்கு தெரியாது யாரு எப்படி வர போறாங்கன்னு. ஆமா, ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சிங்க பெண் போல அந்த சீஃப் மினிஸ்டர் யாரு தானே இருக்கும், இன்னும் வேக்கன்ட் இருக்கு. நல்ல அரசியல் ரீதியா வாங்க, பொலிட்டிக்கல் சைட்ல வந்து பயப்படக்கூடாது. எல்லாருக்கும் அதேதான், அதாவது அந்த ஒரு தயக்கம் மக்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். எல்லாரும் டாக்டர் ஆயிடணும், எல்லாரும் களம் என்ன வந்து களம் அமையுதோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க, அந்த களத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளை ரெடி பண்ணீங்க. இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதுக்கு தகுதியான வழியில போகணும். நீங்க எந்த ஒரு படிப்பு நம்ம எடுத்தாலும் சரிதான், அதுல டெடிகேட்டடா இருக்கணும். அதான் ஸ்கூல்ல கத்துக் கொடுக்குறாங்க. ஸ்கூல் லெவல்லே வந்து கத்துக் கொடுக்கறது டிசிப்ளின், ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை எங்க கத்துக்க முடியும்? ஸ்கூல்ல. ஒழுக்கமான ஒரு பிள்ளை வந்து வளர்ந்ததுன்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். இன்னைக்கு தெரியும், மகளிர் தினம் அதுவும் வந்து மகளிர் நிகழ்ச்சியிலையும் வைங்க, இதுல வந்து நாம மகளிர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, அவங்க காலையில அவங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம்.
பெரிய போராட்டம். அதுவும் 2 பிள்ளை வந்து ஒரு ஸ்கூல் வேற ஸ்கூல் படிச்சா இன்னும் விசேஷம். ஏன்னா இது என் வீட்டில் நடக்கும்போது வேடிக்கை பார்ப்போம். எனக்கு என்னன்னா, நம்ம வெளியில 1000 இருக்கலாம், வீட்டில் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதை செய்யணும்னு சொல்லிட்டா நம்மளுக்கு அது செய்ய முடியும். 1 நாள் 2 நாள் 3 நாள் நம்மளால முடியவே முடியாது. சில பெற்றோர்கள், சில அப்பா வந்து அதையும் செஞ்சு சில பேர் பார்த்தோம், எப்படிப்பா இவங்களால முடியுது. நம்ம இடத்துக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டான ஆளுகளுக்கு அவங்களுக்கு நன்றி. ஆனா பெண்களோட எண்ணம், ஒரு குடும்பத்தை கவனிக்கிறது, நீங்க குடும்பத்தை கவனிச்சீங்கன்னா இந்த குடும்பம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அது எவ்வளவு கஷ்டங்கள் நீங்க வந்து சுமந்து நீங்க பசங்களை, உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க, உங்க கணவருக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்க வந்து உறுதுணையா இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு இன்பில்ட். அது கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்தது. வெரி ஸ்ட்ராங். அப்பா இல்லாம கூட ஒரு பிள்ளை ஈஸியா வளர்ந்துட முடியுமே தவிர அம்மா இல்லாம வளரவே முடியாது. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பெண்கள் பத்தி பேசும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஈஸியா வந்து கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடுவான். சில விஷயங்கள்லாம் சொன்னோம்னா ஜாலியா பேசிடலாம். ஆனா மகளிர் தினம்ன்றது வந்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரம். அது உங்களுக்கு உண்டான, நீங்க படுற ஒரு இன்னல்களையும் அது வந்து நாங்க வந்து போற்ற வேண்டும். உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்கு. இது இல்லை, அது இல்லை, இன்னைக்கு வந்து இந்த வளர்ச்சி இல்லை, எங்களுக்கு இந்த சொசைட்டியில் சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அனைத்தும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பெண்களுக்கு இந்த அரசாங்கம் மாதம் 2500 ரூபாய் வந்து வழங்கி கொண்டிருக்கிறது. பெண்கள் மேல் வைத்திருக்கும் இந்த ஒரு அபிப்பிராயமும் அன்பும் தான் வந்து இந்த அரசாங்கத்தோட இந்த திட்டம் எல்லாம். இதெல்லாம் வந்து நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நாம படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இல்லை. என்ன ஒரு டிவி பார்ப்போம் அவ்வளோமே தவிர அந்த அளவுக்கு சேனல்ஸ் இருக்காது, ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. இன்னைக்கு ஒரு கையில ஒரு போன் இருந்தாலே போதும். போன தடவை வந்து நான் பேசும்பொழுது ஃபாதர் சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு இடத்து ஒரு இலக்கை நோக்கி நீங்க போனோம்னா எதையாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், தயவு செஞ்சு அந்த போனை விட்டு கொடுங்க அப்படின்னு. ஈஸியா வந்து உங்களை வந்து டைவர்ட் பண்ணி கொடுக்கறது. தயவு செஞ்சு அதை மட்டும் எந்த மேடையில் போனாலும் இதை பதிவு பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அழகான பிள்ளைகள் நாட்டியம் ஆடினாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இருந்தாலும் வந்து இன்னும் 2-3 பேர் உங்களுக்கு பேச வேண்டியது இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எல்லாம் முடிக்கணும் டைம். அதனால இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு தந்த இந்த பள்ளி முதல்வருக்கு, அவங்க கிட்ட இப்ப நான் ஒரு மேடையிலே ஒன்று கேட்டுக்கிறேன். வருகிற தேர்தலுக்கு நீங்களும் உதவணும். ஏன்னா அவங்க சொன்னாங்க,
எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நீங்க வந்துடுறல அது மாதிரி வந்துருவா. உங்க எல்லாருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் உங்க வீட்டுக்குள்ள இந்த தொகுதியில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு வந்திருக்கும். அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க. எப்பவுமே ஒண்ணு நினைச்சீங்க, நம்ம வீட்டுக்குள்ளதான் செய்யும், நம்ம வீட்டுக்குள்ளைக்கு தான் நம்மளோட வலி என்னன்னு தெரியும், நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு தெரியும், எதை கொடுத்தா சரியா இருக்கும்னு தெரியும். நாம சும்மா எல்இடி ஸ்கிரீன்ல படம் போட்டு காமிச்சா மட்டும் வளர்ச்சி அமையாது. திட்டங்கள் கொண்டு சேர்க்கணும். இந்த 5 வருஷத்துல 106 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொண்டு சேர்த்திருக்கோம். இந்த வளர்ச்சி நம்ம தொகுதிக்கு எப்பவுமே இருக்கணும். உங்க எல்லாருக்குமே இந்த பங்கு இருக்கு. நீங்க எல்லாருமே சொல்றோம், உங்க எல்லாருக்குமே இந்த பங்கு இருக்கு. உங்களோட ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு செயல்படுறது இந்த தொகுதியோட வளர்ச்சி. இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அதுக்கு இந்த பள்ளியோட ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ப்ரோக்ராம் டைமிங் மாதிரி வருதுன்னு சொன்னா உங்க பாடு எனக்கு தெரியும். திண்டாட்டம் தான். பிளஸ் குழந்தைங்கள்லாம் நம்ம ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைகள் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்க ட்ரெயின் அப் பண்ணி அவங்க பேரண்ட் முன்னாடி சீஃப் கெஸ்ட் முன்னாடி தைரியமா ஆட வச்சு இந்த பாப்பா ஒன்று சென்டர் ஆடும்போது சிரிச்சிட்டே ஆடுதுன்னு பார்த்து எனக்கே வெக்கமாகி போச்சு. என்னப்பா எந்த அளவுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு என்னன்னு தெரியல. பாப்பாக்கு நேச்சுரலா வருதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. அந்த பாப்பா சென்டரா அந்த பாப்பா சின்ன பாப்பா ஆனாங்களே வெக்கமே வந்துச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷமான நேரம். குழந்தைங்களோடையும் என் தொகுதி மக்களோடையும் பெற்றோர்களோடையும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் இந்த இனிய தினத்தை ஒரு வெற்றிப்படியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தீர்கள். உங்கள் செயல்பாடுகளும் அணுகுமுறையும் உங்களுக்கான வெற்றியை தருகிறது. பூமியின் பொக்கிஷம், அவள் புன்னகை உலகின் ஒளிக்கதிர். பெண்கள் முன்னேற்றம் இந்த சொல் இன்றைக்கு நம் காதில் ஒலிக்கிறது, செய்திகளில் தெரிகிறது, விழாக்களில் பேசப்படுகிறது. ஆனால் ஒரு கேள்வி, இது வெறும் வெற்றி சொல்லா அல்லது நம் வாழ்வில் வேறொன்றிய நிஜமான உண்மையா? இதனை மையமாக கொண்டு தங்கள் வாதங்களால் நம் சிந்தனையை செழிக்க செய்யும் இப்பட்டிமன்றத்தை கண்டு ரசிப்போம். மாண்புமிகு சிறப்பு விருந்தினருக்கும், கல்வியின் தாயாய் விளங்கும் தலைமை ஆசிரியைக்கும், அறிவை விதைக்கும் ஆசிரியர்களுக்கும், எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் என் வெற்றியின் காரணமாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்பவள் வீட்டின் விளக்கு மட்டும் கிடையாதுங்க, நாட்டின் முன்னேற்றத்தின் அடையாளம். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார். சக்தியின் வடிவமாகவும் அன்பின் வடிவமாகவும் பொறுமையின் சிகரமாகவும் திகழ்ற பெண்கள் இன்னைக்கு எல்லா தொழிலுமே சாதனை புரிஞ்சுட்டு வராங்க. சர்வதேச மகளிர் தினத்துக்காக கொண்டாடப்படுற இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் வலிமை, உரிமை மற்றும் அவங்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது எல்லாமே நினைவு கூர்ந்து அவங்களுடைய சாதனைகளையும் சவால்களையும் அழுத்துற வகையில தான் இந்த சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற போகுது. பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்று சொற்களே நிதர்சனமான உண்மையே என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு. பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்று சொற்களே என்று விவாதிக்க இந்த அணியிலிருந்து துளசி, ஜீவிகா, அஸ்மிதாவும் இவர்களை தொடர்ந்து பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள்
போய்விட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையே என்று விவாதிக்க இந்த அணியிலிருந்து இஃப்ரா, சாதனா, தஹாலியாவும் வந்திருக்கிறார்கள். முதலில் இப்பட்டிமன்றத்தின் ஆரம்பமாக பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்று சொற்களே என்று விவாதிக்க துளசியை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கனவை நினைவாக்கும் இவ்வேளையில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். சூரியனின்றி பூமி சுழலாது, பெண்களின்றி இப்பூவுலகம் இயங்காது. பெண்களுடைய முழுமையான வளர்ச்சி எப்படி தெரியுமாங்க? காணொலி மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா இருக்காது. அது வெயில் காலத்துல மட்டும் வந்து நம்ம ஏமாத்திட்டு போயிடும், மறுபடி அடுத்த வருஷம் தான் வரும். ஆனா பெண்கள் முழுசா முன்னேறிட்டாங்கன்ற இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது பரம்பரையா பல 100 வருஷமா வருஷத்துல 365 நாளும் நம்ம ஏமாத்திட்டே தான் இருக்கும். பெண்கள் படிச்சுட்டாங்க, பெண்கள் வேலைக்கு போறாங்க, பெண்கள் சொந்த காலில் நிற்கிறாங்க, பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றமா தெரியலையான்னு கேட்குறாங்களே. உண்மையிலேயே இந்த சமூகம் நம்மளை அப்படி நம்ப வச்சிருக்கு. ஒரு விஷயத்த பார்க்கணும், நம்ம சமூகம் பெண்கள் எவ்வளோ முன்னேறாங்களோ அதை விட 3 மடங்கு மேலே போய் அவளை எப்படி அடக்கி ஒடுக்கலான்னு நவீன அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டே இருக்கோம். அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு, அப்புறம் படிச்சு திமிர்ல பேசுற, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இவ படிச்சுட்டா, இவளை அடக்கி வச்சா இவ அடங்க மாட்டா, அவன் ரூட்ல போயே தான் அவளை அடக்கணும்னு ஒரு அழகான வித்தையை கையில எடுத்துச்சு. அம்மா, நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்க, நீ போய் அவளுக்கு சரிக்கு சமமா நின்று பேசலாமா? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, உன் தரத்தை நீயே தாழ்த்திக்கலாமான்னு கேட்டுச்சு. பெரியாரும் பாரதியும் பெண்கள் முன்னேறணும்னு சொன்னது உனக்கான உரிமையை நீ கேட்கணும், உனக்கான நியாயத்தை நீ பேசணும். ஆனா இந்த சமூகம் என்ன தெரியுமா பண்ணுது? உன்னை பாராட்டி உனக்கான உரிமையும் நியாயத்தையும் கேட்க விடாம உன் வாய்க்கு பூட்டு போடுது. அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அடுப்படைக்கு போறது முழுமையான முன்னேற்றம் தான் நாங்க சொல்றோம். இது எப்படி தெரியுமாங்க இருக்கு? மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை அவரோடது இல்லை, அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம சமூகம் பெண்களை எப்படி தெரியுமா அழகா கட்டமைச்சு வச்சிருக்கு. அவள் ரோஜா இதழ் போன்று மென்மையானவள், நிலாவை போன்று குளிர்ச்சியானவள், பூமியை போன்று பொறுமையானவள். இல்ல, நாங்க சூரியனை சுட்டரிப்போம், அதையே சொல்லணும். எப்பயுமே கவிதையை பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களையே சுத்தி சுத்தி வரும். பசிக்காக சாப்பாடு போடுறவ அம்மா, நம்ம அழுகும் போது கண்ணீரை தொலைச்சு விடுறவ தோழி, நம்ம துன்பத்திலையும் துயரத்திலையும் உன்னோட ஒன்னா இருக்கிறவ மனைவி, அக்கா, தங்கச்சி, எல்லாரும். ஆண்களுடைய உலகம் பெண்களாலானது தான், ஒத்துக்கிறோம். ஆனா இனிமே அப்படி வேண்டாம். ஆண்களையும் அப்பா இருக்கீங்க, ஹஸ்பண்ட் இருக்கீங்க, அண்ணன் தம்பி இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. இனிமே இதை நீங்க பார்த்துக்கோங்க, நாங்க வெளியே போய் வேலை பார்க்குறோம். இதையே நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்மள அப்படி கட்டமைச்சு வச்சிருக்கு இந்த சமூகம். எனவே நடுவர் அவர்களே, கேள்விகளே கேட்காத ஒரு நாள், அந்த கேள்விகளுக்கு அடிப்படாமல் தேன் வரும் ஒரு நாள், படிச்ச படிப்பும் வாங்கின பட்டமும் எங்க பேருக்கு முன்னாடி வெறும் பொருள் காட்சியா மட்டுமே இல்லாத ஒரு நாள், நான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நானே எடுக்கும் சுதந்திரம் என்று கிடைக்கிறதோ அந்த நாள், உண்மையை உறக்க சொல்லிவிட்டு ஆசிட் பீச்சுக்கும் அலுவால் வெட்டுக்கும் பெண் பயப்படாமல் என்று ரோட்டில் நடந்து போகிறாளோ அந்த நாள் என்று வருகிறதோ அப்போ ஒத்துக்கிறோம் பெண்கள் முழுசா முன்னேறிட்டாங்கன்னு. அதுவரையில் பெண்களின் முன்னேற்றம் என்பது முன்னேற்ற பாதையில் செல்லும் பயணம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி. பெண்கள் முன்னேறணும்னு நினைச்சாலே இந்த சமூகம் அவங்களை எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்குதுன்றதை பத்தி ரொம்பவே தெளிவா பேசியிருக்காங்க. அப்படி பார்த்தா பெண்களுடைய முன்னேற்றமானது காணல் நீரா தானே இருக்கு. சரி, இப்போ துளசிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா? அடுத்தபடியாக துளசியை எதிர்த்து பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்று விவாதிக்க இஃப்ராவை அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பெண்கள் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்கன்னு கேட்டா ஆமா, முன்னேறிதான் இருக்கும். அதற்கு நேரடி சாட்சி நாங்க தான். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் கிச்சனுக்குள்ள இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போக தொடங்கினது இருந்து எல்லா வேலைகள்லயும் ஆண்கள்
எடுத்துக்கிறாங்க. நம்ம தலைமுறையில சமைக்க தெரியாத பெண்களும் அதிகம், சமைக்க தெரிந்த ஆண்களும் அதிகம். பெண்களுடைய வேலை எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பொது வேலையா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. பெண்களுடைய மரியாதை பல மடங்கு உயர்ந்திருக்கு. முன்னாடி எல்லாம் முடிவு எடுக்கிற பொறுப்பு ஆண்களுடையது. ஆனா இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இங்க இத்தனை அப்பாக்கள் இருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க, என்னதான் ஆண்கள் முடிவெடுத்தாலும் அது பெண்கள் சொன்ன முடிவாதான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப புதுசா ஒரு காஃபி விளம்பரம் வந்திருக்கு. கணவர் காஃபி போட்டுட்டு போய் மனைவி எழுப்புறாரு. மனைவி சத்தம் போடாம அன்பா எழுப்பணும்னு சொல்றாங்க. அதாவது பெண்களும் நைட் ஷிஃப்ட்ல ஐடில ஒர்க் பண்ணி ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னா இந்த விளம்பரங்கள் காட்டுகின்றன. ஆனா பெண்ணா முக்கியம் இல்ல, ஸ்டாமினா தான் முக்கியம்னு ஒரு பொண்ணு பேட்டால பதில் சொல்லுது. காலம் அவ்வளவு மாறி போச்சு. இந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்ய முடியாதுன்னு என்னென்ன வேலை சொன்னாங்களோ அதெல்லாம் பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ குடியரசு தினம் வந்தது. டெல்லியில நடந்த ராணுவ அணிவகுப்பை நம்ம எல்லாரும் டிவியில பார்த்திருப்போம். அதில் இருந்த ஒவ்வொரு பெட்டாலியனையும் பெண்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள். எல்லையையே பாதுகாக்க துணிந்து விட்ட பெண்களால் சின்ன சின்ன தொலைவில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியாதா? எல்லாவற்றையும் தாண்டி வளருவதும் தானே வளர்ச்சி. பெண்களுடைய பாதுகாப்புக்காக பிங்க் ஸ்குவாட் அப்படின்னு ஒண்ணு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்குவாட் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் தான், நமக்கு பாதுகாப்பு நாம தான். நெருப்புக்கு வேலி போட முடியுமா? நெருப்பா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் XUV 400 EVயை முதலில் மேக் பண்ணது ஜாஸ்மின் காரிமர் என்கிற ஒரு பெண். டெய்லி ஹெல்த்துக்கான டிஜிட்டல் பிளாட்பாரத்தை முதலில் உருவாக்கம் செய்தது கிருஷ்ணகுமாரி பாலே என்கிற ஒரு பெண். டிஜிட்டல் பொருளாதாரத்தை வழிநடத்தி கொண்டிருப்பது தீபா ரஞ்சித் என்கிற ஒரு பெண். அவ்வளவு ஏங்க, நம்ம தலை நிமிர்ந்து வணக்கம் வைத்து பெருமிதம் கொள்ளும் பட்டொலி வீசி பறக்கும் நம் தேசிய கொடியை முதலில் வடிவமைத்தவர் சுதயா பக்ருதீன் என்கிற ஒரு பெண் என்பது நமக்கு பெருமிதம் இல்லையா? அப்போ பெண்களின் முன்னேற்றம் என்பது அசுர வளர்ச்சியாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அடக்கி வச்சிருக்க கந்தகம் எல்லாம் வெடிச்சு சென்ற மாதிரி இன்றைய பெண்களிடம் அப்படி ஒரு வேகம் இருக்கிறது. எங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. பெண்கள் கல்வியில மட்டுமல்ல, கல்வி தந்த சிறந்த மனப்பான்மையிலும் முன்னேறி இருக்காங்க. நாங்க எப்படி வாழணும்னு விருப்பப்படுறோமோ அப்படி வாழ்வதற்கான எல்லா சுதந்திரமும் இன்னைக்கு பெண்கள் கிட்ட இருக்கு. நகரத்துல மட்டுமல்ல, கிராமங்கள்ல பெண்கள் எவ்வளவு உயர்ந்திருக்காங்க. நிலாவுல பாட்டி வடை சுட்ட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஏதோ ஒரு குக்கிங் கிராமத்துல ஒரு பாட்டி யூடியூப்ல வந்து வடை சுடுது. எழுத படிக்க தெரியாத பாட்டி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அந்த வீடியோ 1 மில்லியன் வியூவையும் தாண்டி போயிருக்குன்னா பெண்களுடைய முன்னேற்றம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. ஒரு காலத்துல பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஆனா இன்றைக்கு ஓட்டுரிமை வந்த பிறகு அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் பெண்களை நோக்கி திரும்பி செல்கின்றன. சொத்துரிமையும் ஓட்டுரிமையும் பெண்களின் கைகளுக்கு வந்த பிறகு அத்தனை உரிமைகளும் அவள் காலடியில் கிடைக்கின்றன. பெண்களின் கல்வியில் முன்னேற்றம், பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தில் முன்னேற்றம், பெண்களின் கருத்துரிமையில் முன்னேற்றம், பெண்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்வதில் முன்னேற்றம். இதை விட வேற என்னங்க உங்களுக்கு? பெண்களின் முன்னேற்றம் என்பது காணல் நீர் கிடையாது. பெண்களின் முன்னேற்றம் என்பது நட்சத்திரம் மாதிரி. இங்கிருந்து பார்த்தா அது கொஞ்சம் சின்னதா தான் தெரியும், ஆனா உண்மையிலேயே அது பல மடங்கு பெரியது. எனவே பெண்களின் முன்னேற்றம் என்பது நிதர்சனமான உண்மைதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, பெண்கள் இவ்வளவு முன்னேறி இருக்காங்களே, இன்னும் என்னதான் இந்த எதிரணி பெண்கள் முன்னேறலன்னு சொல்றாங்கன்னு தெரியல. சரி, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமே. வாங்க ஜீவிகா, உங்க விவாதத்தை முன்வைங்க. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்று அவங்க சொன்னாங்க. பெண்களுக்கு கல்வி கிடைக்கலையா, வேலைக்கு போகலையா, நைட் ஷிஃப்ட்ல ஐடில வேலை பார்க்கலையா, இதெல்லாம் உனக்கு முன்னேற்றமா தெரியலையா? இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்களே. ஆனா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு விஷயம் சொல்லுது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பெண்களுக்கான பாதுகாப்பு 4% குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. இது முன்னேற்றமா? அதுவும் ரொம்ப அழகா சொன்னாங்க, நட்சத்திரம் மாதிரி தான். வீட்டுல இருக்கிற விளக்கு மாதிரி சொல்லினா கூட வீட்டுக்கு வீடு ஏற்றி இருக்கலாம். நட்சத்திரம் மாதிரி சொல்லிட்டீங்க, எட்டவே முடியாது. அது அங்க தூரத்துல இருக்கும் போது எத்தனை பேரால் அந்த நட்சத்திரம் வரைக்கும் போய் கிட்ட பார்க்க முடியும்? என்னமா உதாரணம் சொல்றீங்க நீங்க? அது காணல் நீரே பரவாயில்ல.
ஏன் ஜீவிகா, ராக்கெட்ல போய் கூடமா பார்க்க முடியாது? நடுவர் அவர்களே, அதுக்கும் ஒரு காலம் வரும். அது மாதிரி இப்ப ரொம்ப அழகா பேசுவாங்க, சில நேரத்துல மறந்துட்டு உண்மையை வளரிடுவாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, நேற்று வரையில பெண்களுக்கு பிங்க் ஸ்குவாடுன்னு ஒரு தனி விஷயம் இருக்கான், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு. இதை தாங்க நாங்களும் கேட்குறோம். 2026 கூட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி ஸ்குவாட் அமைக்க வேண்டிய நிலையில் தான் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. இப்போ வரம் தேடும் போது ஒரு பொண்ணு படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், இது எல்லாத்தையும் தாண்டி அடிமனசு ஆசை என்னவா இருக்கு? அவ குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா இருக்கணும், குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோசை கரண்டியை கை மாத்த ஆள் செய்யறாங்கன்னு அர்த்தம். ஆமா, இன்னைக்கு தான் தோசை கரண்டி கை மாறி என் கைக்கு வந்தது. ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். எதிர்பார்ப்புகள் மாறல, எதிர்பார்ப்பை சொல்ற விதம் மட்டும்தான் மாறி இருக்கு. இன்னைக்கு எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, பணக்காரங்க கையிலயும் இருக்கு, ஏழைங்க கையிலயும் இருக்கு. இப்போ எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கிறதுக்காக நம்ம நாட்டுல பணக்காரங்க ஏழைங்க என்ற வித்தியாசமே இல்லை என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய அறியாமையோ. அதே போலதான் ஆண் படிச்சிருக்காங்க, ஆண் வேலைக்கு போறாங்க, பெண் படிச்சிருக்காங்க, பெண் வேலைக்கு போறாங்க. அதனால ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்வதும் மிகப்பெரிய அறியாமை. பாரதி ஆதங்கத்தோடு சொல்வார், பெண்களை செக்குமாடுகளாக பாவிக்கின்றார்களே என்று சொல்வார். உண்மைதான், பெண்கள் வீட்டில் இருந்தாலும் செக்குமாடுதான், வேலைக்கு சென்றாலும் செக்குமாடுதான். இன்னைக்கு எத்தனை பெண்கள் கிட்ட பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கு? அவங்க சொன்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் மேல சம்பாதிக்கிறாங்க. ஆனா தான் சம்பாதிச்ச அந்த 1 லட்சத்தை வச்சு பொருளாதார முடிவு எடுக்கக்கூடிய உரிமை எத்தனை பெண்கள் கிட்ட இருக்கு? நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம், நல்ல வயிறார சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த வெயிட்டர் பில்லை கொண்டு வந்து யார்கிட்ட நீட்டு வாருன்றதுலே நீட்டா தெரிஞ்சிடும். அங்க அந்த ஆள் வேலைக்கு போகல, வீட்லயே ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா கூட அங்க அந்த வெயிட்டர் பில்லை கொண்டு வந்து ஆணிடம் நீட்டுவதுதான் இந்த சமூகத்தின் பொது புத்தி சொல்லலாம். பெண் இல்லால் இல்லத்தை ஆள்பவள் என்று எல்லாம் சும்மா சொல்லுவாங்க. ஆனா அவளோட சிங்கிள் பில்லு கூட மதிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே முன்னேறிய நாடு நம்ம கை காட்டுமே. அந்த அமெரிக்காவுல கூட ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய துறையில இன்றைக்கும் பெண்கள் தாங்க முன்னேறிட்டு இருக்காங்க. அப்போ அயல்நாடா இருந்தாலும் சரி, அயல்நாடா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்யறதுனாலே பெண்கள் தான் என்ற பிம்பம் காலகாலமாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த பிம்பம் என்றைக்கு உடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு சொல்வோம் பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்று. பெரியார் சொல்வார், பெண்களின் கைகளில் உள்ள கரண்டிகளை பிடிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்பார். இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் புத்தகங்களை எடுத்துட்டாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா கரண்டிகளை கீழே போடுறதான் மறந்துட்டாங்க. சுமை வெட்டிப்பா இருக்குது. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும், ஒவ்வொரு பெண்ணின் மூலையிலும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன கால் வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது? அதானே, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? கடைசியா நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள்ல என்றைக்கு மாற்றம் நிகழ்கிறதோ அன்றைக்கு சொல்வோம் பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்று. அதுவரை பெண்களின் போராட்டம் என்பது வெற்று சொற்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சும்மா சரவெடி மாதிரி வெடிச்சிட்டு போயிருக்காங்க. முதல்ல இஸ்ரா பேசும்போது நான் கூட பெண்கள் நிறைய முன்னேறிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ தானே தெரியுது பெண்கள் இன்னும் முன்னேற்றத்துக்காக போராடிட்டே தான் இருக்காங்கன்னு. சரி, இப்போ ஜீவிகாவை எடுத்து அடுத்தபடியாக பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்று விவாதிக்க சாதனாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை கூறிய உரையை துவங்குகிறேன். பெண்கள் முன்னேறிட்டாங்கன்னு கேட்டா கூட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா முழுமையா முன்னேறிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்களே, இது நிதர்சனமான உண்மைன்னு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பேசுறதுக்காக தான் நாங்க 3 பேர் வந்திருக்கோம். ஒரு காலத்துல பொண்ணா பிறந்துட்டா பொறுத்துதான் போகணும், ஆம்பளை அப்படி இப்படிதான் இருப்பான், அனுசரிச்சுதான் போகணும் அப்படின்னு சொன்ன குரல்கள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி பெண்கள் நாங்க யாருக்குமே அடிமை கிடையாது, எங்க மேல யாரையும் ஆதிக்க செய்ய விட மாட்டோம் என்ற மனத்தெளிவை இன்றைய பெண்கள் பெற்றிருக்கிறார்களே, இது முன்னேற்றம் இல்லையா? என்ற மனத்தெளிவை இன்று பெண்கள் பெற்றிருக்கிறார்களே, இது முன்னேற்றம் இல்லையா? நீங்க என்னதான் உரிமை பேசினாலும், என்னதான் சுதந்திரம் பேசினாலும் நீங்களாம் முன்னேறவே மாட்டீங்க அப்படின்ட்டு தான் இந்த ஆதிக்க குரல்கள்லாம் சொல்லி
கொண்டிருக்கோம். நீங்க அதையே எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்களோட முன்னேற்ற பாதைக்கு இதுவே ஒரு முட்டுக்கட்டையா இருக்காதா? அந்த கால மாதிரி அடிமைத்தனம் என்ற அடையாளம் கிடையாது. சுயம் நான் என்னுடைய அடையாளம் என்ற மனத்தெளிவை இன்றைய பெண் பெற்றிருக்கிறாங்களே, இது முன்னேற்றம் கிடையாதா? 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. வெளியூருக்கெல்லாம் ஒண்ணு படிக்க போக வேணாம், நைட் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம், மீடியாக்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த 4 பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் கனவை நிறைவேறடைய செய்ய ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே பெண்கள், இது முன்னேற்றம் இல்லையா? நான் சாதிக்காக படிக்கவில்லை, சாதிப்பதற்காக படிக்கிறேன் என்று பட்ட படிப்புகளை முடித்து வருகிறார்களே பெண்கள், படிப்பின் மீது வைத்திருக்கும் இந்த பற்று, இது முன்னேற்றம் இல்லையா? இந்த சமூகம் நம்ம மேல சேர்த்து தான் வாரி இறைக்கும். ஆனா அந்த சேர்த்தெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பல பெண்கள் சாதனையாளராக இருக்கிறாங்க. அன்னைக்கு சாவித்ரிபாய் பூலே எங்க சேர்த்துக்கெல்லாம் அஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம கல்வி கற்றிருக்க முடியாது. என்ன தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, அந்த தடையெல்லாம் தாண்டி நிற்கிறாங்களே பெண்கள், இது ஒரு பெரிய மாற்றம் தானங்க. மாற்றம் என்பது தானா வராது, நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். காலகாலமா பெண்கள் எல்லா நிலையிலுமே அடிமைப்பட்டிருந்தாங்க. அந்த தடைகள் கொடுத்த அழுத்தத்தை எப்போ உடைச்சிருந்தாங்களோ அப்பவே மாற்றம் வந்துச்சு. இதனால தானே எனக்கு இவ்வளவு பெண்கள் இங்க கூடி இருக்கிறீங்க. எனவே மாற்றம் ஒன்றே மாறாதது, நம் வாழ்வை மாற்றி அமைப்பது என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யார் தான் நம்ம மீது பூவை வாரி வச்சிருக்காங்க, சேற்றவாறு தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பின்னாடி எல்லாமே அவமானம் தான் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோன்றது ரொம்பவே ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்தபடியா பெண்கள் முழுமையாவே முன்னேறிட்டாங்களா என்ன? பா, எவ்வளவு அழகான ஒரு கற்பனை கதையை சொல்றீங்க நீங்க, இதெல்லாம் எவ்வளவு வெற்றி சொற்கள் தெரியுமா அப்படின்னு இந்த அணியிலிருந்து விவாதிக்க வராங்க அஸ்விதா. அவங்களை அன்போடு அழைக்கிறோம். நடுவர் அவர்களுக்கும் அன்பு நிறை உள்ளங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பாரதி போல எதிரணியில் இருக்க 3 பேருமே கற்பனாவாதிகளாவே பேசிட்டு இருக்காங்க. நாங்க கால கண்ணாடிகளா நின்று பேசிட்டு இருக்கோம். முழுமையான முன்னேற்றம்னா என்னங்க? கல்வி பெறுவதா, கை நிறைய சம்பாதிக்கிறதா, விரும்புறத உண்பதா, உடுத்துவதா? இதெல்லாம் முழுமையான முன்னேற்றமாக? 100% சுதந்திரமும் சுயமரியாதையும் என்றைக்கு பெண்களுக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அது வரைக்கும் இது வெற்றி சொல்தான். பெண்கள் வீட்டை தாண்டி வெளியே வராங்கன்றது முன்னேற்றம். எந்த விதமான பயமும் பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்குள்ள போறாங்கன்றதுதாங்க முழுமையான முன்னேற்றம். பெண்கள் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்றது முன்னேற்றம். அந்த சம்பளத்தை பெறுவதற்கு எந்த விதமான தயக்கமும் சங்கடமும் செய்ய தேவையில்லைன்றதுதாங்க முழுமையான முன்னேற்றம். பெண்களுடைய முன்னேற்றமும் உரிமையும் தனியான தாகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய முழுமையான வாதம். காபி விளம்பரம் வருது, ஆமா, கணவர் காபி போட்டு கொடுக்குறாரு. ஏங்க, அந்த விளம்பரத்துல ஒரு திரைப்பட நடிகையாக தானங்க நடிக்க முடிஞ்சு. அழகோ நேரமா கொஞ்சம் ஒரு பெண்ணால நடிக்க முடியலையே. ஏன்னா வியாபாரம் ஆகணும், 4 பேர் பார்க்கணும். அப்ப பெண் என்பவர் அழகுக்கான குறியீடு மட்டும்தானே? யூடியூப்ல பாட்டி வடை சுடுது, அது அங்க ஃபேமஸ் ஆகுது. ஏங்க, யூடியூப்லயும் வந்து வடை தான் சுடணுமா? நிலால வீட்டுல சுட்டதெல்லாம் போதாதா? அதானே, ஏன் யூடியூப்லயும் வடை தான் சுடணுமா? பீஸா, பர்கர் அந்த மாதிரிலாம் செய்யலாமே. நான் கேக்குறேன், சேர் அடித்த சமூகம். ஆமா, இன்னும் சேர் தான் அடிக்குது. ஆனா என்ன, கொஞ்சம் பர்ஃபியூம் கலந்து வாசனையே அடிக்குது. அதுக்காக பூசிக்க முடியுமா என்ன? பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இன்றைக்கும் வெற்றி சொல் தான். அன்பானவர்களே, பெண்களுக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. போன்ல SOS காவலன் ஆப் இருக்கு, பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, பெண்களுக்காக தனியா ஸ்குவாட் இருக்கு. ஆக மொத்தத்துல இன்றைக்கும் பெண்களுடைய பாதுகாப்புன்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. அன்பான எதிரணியினரே, பல பெண்களை உதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. எங்களுடைய கவனம் அது இல்ல. தன்னுடைய குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக வேகாத வெயில்ல சிமெண்டையும் செங்கலையும் சுமந்துட்டு தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் சௌகரியத்துக்காகவும் ஆண் சட்டை அணிந்துட்டு வேலை பார்க்கறால ஒரு சித்தாள் பெண். தன் குடும்பத்தைய பசியை போக்குவதற்காக கூட நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் மீன்களையும் விற்கிறாள ஒரு பெண். சந்தைகளிலும் சாலை ஓர கடைகளிலும் பாத்தீங்கன்னா தெரியும், அவ கூட ஒரு குழந்தை நிற்கும், சுத்தி கூட்டம் நிற்கும். வியாபாரத்துக்கு நடுற ஓட தன் குழந்தை பிடிப்பாளா, நடுற சேலை பிடிப்பாளா? யோசிச்சு பாருங்க. ஆக இன்றைக்கும் பெண்கள் அச்சத்தோடும் அசௌகரியத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னும் போது எப்படி பெண்கள் முழுமையாக முன்னேறிவிட்டார்கள் என்று நீங்க சொல்ல முடியும்? ஒரு காலத்துல ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையும் குளிக்க முடிஞ்ச சுதந்திரம் கூட இன்றைக்கு 4 செவத்துக்குள்ள இல்லை. இந்த சமூகத்துடைய பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? இது ஆணாதிக்க சமூகம் மட்டும் இல்ல, ஆணாதிக்க பெண் அடிமை சமூகம். பெண்கள் அவர்களுக்கான உரிமையும் வாய்ப்பையும் வழங்கினால் கூட எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் இந்த சமூகத்துடைய சிக்கல். இந்த சிக்கலிலிருந்து பெண்கள் வெளியால் ஆகணும்னா பெண்கள் அழகுக்காக பார்க்கப்படக்கூடாது. அனைவரின் தேவையும் பூர்த்தி செய்ய பெண் வேண்டும் என்ற கண்ணோட்டத்தை தீர்மானிப்பதே அரசு
தான் இன்று அந்த அரசியலில் பெண்கள் முக்கிய இடத்தை பிடித்திருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் முதல் முதல்வர் வரை எங்கும் பெண்கள் நேர்மையுடனும் சமூக அக்கறையுடனும் மக்களுக்காக பணியாற்றி வராங்க. அடுத்தது நிர்வாக பாப்பமா. நிர்வாகம் என்பது திட்டமிடல், ஒழுங்கு, நேர மேலாண்மை. இந்த மூன்றிலுமே பெண்கள் தேர்ந்து விழுகிறாங்க. இறுதியா சிறப்பாக குடும்பமே சமூகத்தின் முதல் பள்ளி. அந்த பள்ளியின் முதல் ஆசிரியர் தாய் தானே. பிள்ளைகளின் கல்வி, நல்ல ஒழுக்கம், பண்பாட்டு கலாச்சாரம், இது எல்லாத்துலேயுமே பெண்களுடைய வழிகாட்டுதலால் தான் ஒரு நல்ல குடும்பம், நல்ல சமுதாயமாகவே உருவாகுது. அதை நான் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்களுமே ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. 6 பேருமே அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே தெளிவா முன் வச்சிருக்காங்க. அடுத்து என்ன, தீர்ப்பு தானே. வாங்க இப்ப தீர்ப்பை பார்க்கலாம். தொடுவானன்றது இருக்கு. அது எப்படின்னா, நம்ம கிட்ட போக போக அதுவும் தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். அப்ப தொடுவானன்றது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா இல்ல. அதே மாதிரிதான் முழுமைன்றதும். நம்ம முழுமையா முன்னேறிட்டோம்னு நினைச்சு நம்ம போக போக அந்த முழுமையான முன்னேற்றமும் தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். அது எந்த இடத்துலயுமே முடிஞ்சிடுறது இல்லை. பெண்கள் முன்னேறிட்டாங்களா இல்லையா, நீங்க என்னதான் தீர்ப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, ஆனா அவங்க முன்னேறலன்னு நான் சொல்ல மாட்டேன். பெண்கள் இனி யாருக்காகவும் எதற்காகவும் என்றைக்கும் எப்பொழுதுமே ஓய்வதில்லை. அவங்களுடைய முழுமையை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பெண்கள் முன்னேறிட்டாங்களா முழுமையமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் முழுமையா முன்னேறணுன்ற பாதையில ரொம்பவே அதிவேகமா ஓடிட்டு இருக்காங்க. இனிமே யாராலுமே அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்றதுதான் என்னுடைய தீர்ப்பா சொல்றேன். பெண் உயர்வு என்பது ஒருவரின் வெற்றி அல்ல, அது ஒரு சமூகத்தின் வெற்றி. எனவே பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி. அருட்தந்தை பாசத்துக்கு பெயர் போன மனிதாபிமானத்தை நெஞ்சில் சுமந்து வாழக்கூடிய அருட்தந்தை ஆரோக்கியநாதன் எனக்கு இங்கு வந்த நேரத்திலே வழக்கமாக அரசியல்வாதிகள் என்றால் ஐயோ ஏதாவது அரசியல் ரீதியாக தான் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைத்தேன். ஆனால் நம்முடைய அன்புக்குரிய முத்தையான்பேட்டனுடைய முத்தாக துடிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆனரபிள் பிரகாஷ், அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு பிரகாஷ் என்றால் பிரகாசம், ஒளி. அவருடைய முகத்திலே ஒரு ஒளி, அது அகத்திலிருந்து வெளிப்படுவது நன்றாக தெரிகிறது. அவரிடமிருந்து நான் இன்று சில விடயங்களை கற்றுக்கொண்டேன். நாங்கள் எல்லாரும் முதல்ல அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்தோம். முதல் நிகழ்வு முடிந்தவுடன் பிள்ளைங்க இறைவேண்டல் நடனத்திற்காக வந்தார்கள். நாம கீழே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்டாங்க. நாங்கள் மெல்ல கீழே இறங்குற நேரத்தில் அவர் தயங்கி நின்று படி இறங்குகின்ற பொழுது மக்களையும் இதுக்கு இருந்த சூழ்நிலையை பார்த்து கேட்டார், அவங்களுக்கு மறைக்குமா? நாங்கள் உட்கார்ந்துருந்தேன். அவர்களுக்கு மறைக்குமா? இந்த வார்த்தையை நான் கேட்டேன். அப்படி அவங்களையும் சொல்லிவிடுறாங்க. நான் போய் அதுல நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டேன்னா அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும், அது மறைபட்டு விடக்கூடாது. அது கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, அரசு திட்டங்களும் கூட அது அந்த செய்தியிலே மறைமுகமாக வெளிப்பட்டதை உள்ளுணர்ந்தேன். இங்க அருமையாக சிறப்பு உரை வழங்கிய அருமை சகோதரி கவிதா எல்லாரையும் இவர்களையும் சொன்னார். ஆனால் ஆனரபிள் எம்எல்ஏ பற்றி சொல்லுறதுல அண்ணா என்று சொன்னார். அவர் எப்படி இந்த சட்டமன்றத்திலே எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கிறார், ஒரு சொந்தமாக இருக்கிறார். அவர் சொன்னது உண்மை. நான் உங்க வீட்டு பிள்ளை தான், உங்க வழி எனக்கு தெரியும் அப்படி என்று சொன்னதை அருமையான தங்கை கவிதா இங்கு சொன்னதை பார்த்த பொழுது நெகிழ்ச்சியாக இருந்தது. உருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அண்ணனும் தம்பியும் தான். அவர் எவ்வளவு தூரத்துக்கு மனிதாபிமானி, அவரை பற்றியே சொல்லணும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் இதை சொல்லாமல் போனால் எனக்கு இது உறக்கம் வராது. ரொம்ப ஜென்ரலா நின்று பேசினாங்க, ரொம்ப ஜென்ரலா, ரொம்ப உறுதியா, நீங்க பயப்படவே கூடாது அப்படின்னு. பயப்படவே கூடாதுன்னு சொன்ன வார்த்தை யார? அருமை சகோதரி புனிதாவை பார்த்து நீங்க கண் கலங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு இருந்தாங்க. அவருக்குள் ஒரு இதயம் இருக்கிறது. இதயம் படைத்தவர்களுக்கு நாம எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். அது எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகானை நாம் இந்த சட்டமன்றத்திலே பெற்றிருக்கின்றோம். சொன்னாங்க மலையாள தமிழில் இங்கே வாழ்த்து சொல்ல வருகிறார் என்று.
என்னுடைய தமிழ் இப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கிருந்தோ வந்தேன். நான் மாவட்டம் குமரி மாவட்டம், அது பார்டர். ஆனால் அங்கிருந்து வந்து இங்கு உங்களுடைய அன்பையும் பெருமக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய பெற்றோருக்கு, வளரும் சமூகத்தினருக்கு எங்களுக்கு இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துகிறேன், மனதார நன்றி செலுத்துகிறேன், ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். 2 நிமிடம் மட்டும் பேசுவேன். ஏனென்றால் ரொம்ப நேரம் நான் பேசினா சரி, எனக்கு உங்களை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் தோன்றுகின்றது. முக்கியமாக நான் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்றேன். பறவை பார்த்துருக்கிறீங்களா? நான் கவிதா பேரு தெரியும், கவிதா தங்கிட்ட கேட்குறேன். கவிதா, பறவை தெரியுமா? பார்த்துருக்குறீங்க. தம்பி, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப எம்எல்ஏக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க. பறவைகள் பார்த்துருக்கிறீங்களா? பறவைகளுக்கு எத்தனை சிறகுகள்? ஒரு பறவைக்கு எத்தனை சிறகுகள்? 2. நீங்கள் ஒரு பறவையை எடுத்துக்கொண்டு ஒற்றை சிறகை வெட்டி விட்டு பற என்றால் அது பறக்குமா? பறக்காது. ஒரு பறவை பறக்க நல்ல அருமையா ஒரு மாணவனை போன்று பதில் சொல்லுகிறார். பாராட்டுகள். ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் மாதிரி இந்த சமூகத்திற்கு ஆண் பெண் என்ற 2 சிறகுகள் உண்டு. அதே நேரத்திலே அருமையாக இந்த பட்டிமன்றத்திலே ஆணாதிக்க பெண்ணடிமை சமூகம் இது என்று ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். முற்றிலும் உண்மைதான், அதில் மறுக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் என்னதான் பேசினாலும் இந்த 2ம் இணைந்து இருக்கிறது. ஆனால் பெண்களுடைய வளர்ச்சியை தடை செய்துவிட்டு நீ முன்னேறு அல்லது நீ செய் என்றால் ஒற்றை சிறகை வெட்டிவிட்டு பற என்று சொல்லக்கூடிய பறவையை பார்த்து நாம் ஒரு நாடகம் போடுவதை போன்றுதான் இருக்கிறது. மானுட சமூகத்திலே ஆணும் பெண்ணும் இணைந்து சிந்திக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், செயல்பட வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அது மெல்ல மெல்ல அரும்பி வருகிறது. சமூக ரீதியாக, சமய ரீதியாக, பல்வேறு துறைகள் வழியாக நாம் இணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டம். அதை உள்ளுணர்ந்து செயல்படுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அருமையான பெண் சமூகத்தினரே, இன்னைக்கு முதல்ல ஒரு ஸ்கிட் போட்டாங்க, இங்கிலீஷ் ஸ்கிட். அதில் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு துறையை சேர்ந்த அருமையாக சொன்னாங்க. ஒரு பாப்பா வந்தாங்க. அந்த பாப்பா ஐ ஆம் ஜட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க இங்கே நின்ன நேரத்தில் மைக் கீழால் எப்படி இருந்துச்சு. இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஐ ஆம் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நின்னாங்க. கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் ஒவ்வொன்றையும் கூறுவேன். சமூகத்துக்கு ஏற்றாப்பல நீங்க கூலி கூறி இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை இந்த சமூகம், பெண்களே பெண்கள், பெண்களை ஆண்கள், பெண்களை பல்வேறு நிலையினர் அமுக்கி வீழ்த்துகின்ற பொழுது தயவு செய்து நிமிர்ந்து நில்லுங்கள், உண்மையோடு நில்லுங்கள். இறுதியாக மனம் விட்டு பேச நல்ல தோழிகளை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யாருமே தோழி இல்லையா? ஒரு தோழியை நான் கொடுத்துட்டு போறேன். மனம் விட்டு பேசுவதற்காக ஒரு தோழியை நானே உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அந்த தோழி வேணும்னா 3 காரியங்கள். 1, வாழ்க்கையில் எந்த சூழலிலும் கண்ணியமாக இருந்து கொள்ளுங்கள். கண்ணியமாக, பெண்மையினுடைய அழகு கண்ணியம். கண்ணியம் என்பது பணிந்து போவதல்ல, தாழ்ந்து போவதல்ல, நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஈர மனமும் வீர உணர்வும், அதுதான் கண்ணியம். எங்கும் யாருக்கும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய நிலை அல்ல. மாறாக நானும் பெண், எல்லாரை போன்று என்னாலும் சாதிக்க முடியும் என்று இருக்கக்கூடிய அந்த கண்ணிய குணம். 2வதாக, தயவு செய்து நீங்கள் முன்னேறுகின்ற பொழுது உங்களை இழுத்து கீழே தள்ளிவிட பார்ப்பார்கள். விடாமுயற்சியோடு முன்னேறுங்கள். எவ்வளவுதான் அமிழ்த்தி ஒடுக்கினாலும் நாம் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்தில் விடாமுயற்சியோடு இருங்கள், கண்ணியத்தோடு இருங்கள், விடாமுயற்சியோடு இருங்கள். 3வதாக, தாண்மை, அதாவது ஆளுமை என்ற உள்ளுணர்வை எப்பொழுதும் சுமந்து கொண்டிருங்கள். உங்க பிள்ளைங்களுக்கு முன்னால கணவரை திட்டுவது, வேற யாரை திட்டுவது இல்லை, ஜென்ரலா நடந்து கொள்ளுங்க. நமக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த பெண்மையினுடைய மகத்துவமே ஆளுமைதான். அந்த ஆளுமையை ஒருபோதும் நீங்கள் இந்த ஆளுமையை யாரும் உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, நாம விட்டு கொடுத்தால்தான். 3 வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். 1, கண்ணியம். 2வது, விடாமுயற்சி. 3வது, தாண்மை. இந்த 3 வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் எழுத்து கண்ணியத்தினுடைய முதல் எழுத்து கா. 2வது விடாமுயற்சியினுடைய முதல் எழுத்து வி. 3வது தாண்மையினுடைய முதல் எழுத்து தா. இந்த கவிதாவை நீங்கள் தோழியாக்கிக் கொள்ளுங்கள்.
இந்த 3 சிந்தனைகளும் 3 பார்வைகளும் எந்த பெண்ணுடைய இதயத்துள் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் கடவுளால் வாழ்த்தப்படுவார்கள். வாழ்த்துகின்றேன். இப்போது மியூசிக்கல் சேர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளின் தாய்மார்களுக்கு பரிசளிக்க வருமாறு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Second place, Mrs. Satyabama and Mrs. Suguna. High School, first place, Mrs. Jainab Nachiyar. Second place, Mrs. Satya. தந்தை அவர்களுக்கு நன்றி. வருகை புரிந்து சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அவர்களே, தந்தை பெனடிக்ட் மகளின் அவர்களே, அன்பு பெற்றவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது ஏன்டா இவங்க சண்டை போட்டுங்கிறாங்க, நாங்களாம் பெரியவங்களா சின்னவங்களா, எங்களுக்கு அது முக்கியமே இல்லை. இது ஒரு ஈக்குவல். அதுதான் பைபிளில் ஜெனசிஸ் ஆதி ஆகமத்தை பார்க்கின்ற போது கடவுள் மனிதனை படைத்தால், ஆதாமை படைக்கின்றார். ஆதாமுடைய அந்த விலாய் எழுப்பியிருந்தால் பெண்ணை படைக்கின்றார். எனவே பெண்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, பெண்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல. ஒருவேளை சொல்லுவார்கள், பெண்ணை தலைமுடியிலிருந்து படைத்திருந்தால் நாங்கள் பெண் ஆதிக்கம் உள்ளவர்கள் என்று போராடலாம். அல்லது காலிலிருந்து உன்னை படைத்திருந்தால் நீங்கள் அடிமைகள் என்று போராடலாம். இல்லை, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எங்களுடைய விலாயங்களிலிருந்து உங்களை படைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் சமமானவர்கள். எனவே இந்த சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும். ஈக்குவல். அது எந்த குடும்பம் சமத்தோடு நடக்கின்றதோ இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஆங்கிலத்தில் பார்க்கின்ற பொழுது 9th 10th ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு வச்சுருப்பாங்க. சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட், அட்ஜெக்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து யாரும் யூ ஆர் நாட் ஏ ஆப்ஜெக்ட், யூ ஆர் நாட் என் அட்ஜெக்ட், யூ ஆர் காம்ப்ளிமெண்ட், யூ ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டான அர்த்தம் நான் இல்லாமல் சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பாட்டை பாடுவாங்க, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பெறுவதில்லை. எனவே அப்படி இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் நீங்கள் அடிமைகளும் அல்ல, உயர்ந்தவர்களும் அல்ல, நீங்கள் சமமானவர்கள். இதைத்தான் வலியுறுத்துகின்றது இந்த விமர்சை. எனவே நாங்கள் முன்னேறிட்டோம். அப்படி முன்னேறிட்டோம்னு சொன்னால் நீங்கள் மற்றொரு இனத்தவரை அடிமையாக்குகின்றீர்கள், வரும் பிறந்ததில்லை. எனவே ஒரு குடும்பத்தில் பார்க்கின்ற பொழுது தாய் என்பது மிக மிக முக்கியமானவள். கணவன் இறந்து விட்டால் தாயானவள் கொஞ்சம் கடினப்படுவாள். இருந்தாலும் அந்த குடும்பத்தை சீர்தூக்கி கொண்டு வருபவள் தாய் தான். ஆனால் ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த கணவன் படுகின்ற அல்லல்கள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இதுதான் ஒரு நிலைமை. பெண்கள் உறுதி உள்ளவர்கள், கண்டிப்புள்ளவர்கள்,
எதையும் நிதானத்தோடு செல்லக்கூடியவர்கள். ஆண்கள் ஒருவேளை பட்டாப்பட்டான்னு போயிடுவான். நான் தலைமாசத்தில் 26 வருஷம் இருந்தது. இந்த ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவனை அடக்கவே முடியாது. அவன் மாட்டு இங்கே எல்லாம் சுற்றின்னு கிடப்பான். கட்சி நேரத்தில் ஏதோ ஒரு பிட் அடித்து பார்க்கலான்னு ஓடிடுவான். ஆனால் பெண்கள் அப்படியாக அவர்கள் எப்போதுமே நிதானமாக செல்லக்கூடியவர்கள். அவர்கள் ஆரம்பம் முதல் நல்ல முறையில் தங்களை தயார் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருந்தாலும் இந்த பெண்களுக்கு இந்த தாய் பாசம், அன்பு உண்டு குடும்பத்தில். ஆனால் பள்ளிக்கூடத்தில் வந்த அன்பு இல்லை. தாய்க்கு அன்பு இருக்காது, சாரி பெண்களுக்கு அன்பு இருக்காது. இதை நான் பல நேரத்தில் பார்த்துருப்பேன். ஆண்கள் கூட சரி பரவாயில்ல, பையன் ஏதாவது பண்ணிட்டான் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் விடவே மாட்டாங்க. பெண்கள் கண்டிப்போடு நடத்துவார்கள். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதே போன்று தான் அந்த பேப்பர் திருத்தும்போது நாங்கள் டைமாக இருந்தால் நான் பேப்பர் திருத்த உடனே தஞ்சாவூருக்கு போனேன். அப்போ என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு பேப்பர் திருத்தும்போது நல்லா முன்னே போய் உட்காந்து ஐ வெண்ட் வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன் எல்லாம் போனேன். எனக்கு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருந்தது, அதுவும் லைன் பை லைன் போச்சு. ஆனால் ஆண்கள் வந்தாங்க, டீச்சர்ஸ் வந்தாங்க, எழுப்பினால் லேட்டாக வந்தாங்க, கடவுள் முடிச்சுட்டு பேப்பர் போட்டு போயிட்டே இருந்தாங்க. அது எப்படி திருப்பியிருப்பாங்க நீங்களே பாருங்கள். கண்டிப்பு உள்ளவர்கள். நான் அதுக்கு தான் அடிக்கடி நான் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், வேண்டிக்க நல்லா வேண்டிக்கோ. உங்களுடைய பேப்பர் லேடி டீச்சர்ஸை மாற்றக்கூடாது. அது மாட்டணும் வச்சுக்கோ, நீ தீர்ந்த நீங்கள். ஆனால் ஜென்ஸஸாக போனால் என்ன பண்ணுவாங்க, அது பையன் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறான், இங்கு செலவு பண்ணிக்கிறான், அவனுக்கு லிபரலாக மார்க் போடுவாங்க. ஆனால் பொம்பளைங்க போடவே மாட்டாங்க. அதனால் வேண்டிக்கிறான் அப்படின்னு. எனவே இப்படிப்பட்ட நிலையை பார்க்கின்ற பொழுது பெண்கள் அவருடைய நிலையில் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள், ஆண்கள் அவருடைய நிலையில் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள். எனவே காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். அன்போடு ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்று இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசை வழங்குகின்றேன். வணக்கம். இப்பொழுது பாசிங் பால் மற்றும் பாயிண்ட் டு த போல் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு பரிசளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரைமரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி. Second place, Mrs. Bhavani. High School, first place, Mrs. Irudaya Mary. Second place, Mrs. Satyabhama. Point the ball, primary school, first place, Mrs. Gejalakshmi. Second place, Mrs. Gulshan. Thank you, Father.
உன்னால் விடியும் சரித்திரம் அடைக்க முடியும் மாற்றம் என்பதை உருவாக்கு வெற்றியை கனவில் பருவாக்கு மாற்றம் என்பதை உருவாக்கு வெற்றியை கனவில் கருவாக்கு வாழ்க்கை என்பது வெறும் காகிதம் அதிக உரிமையில் ஆயுதம் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் அடைக்க முடியும் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் அடைக்க முடியும் நன்றிகளும் பாராட்டுகளும். பெண் என்பவள் பூமியின் பொக்கிஷம், அவள் புன்னகை உலகின் ஒளிக்கது என்று சொல்லும் இந்த சிறப்பான தருணத்தில் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாட உதவிய அனைவருக்கும் நன்றியை நெஞ்சார பகிர்ந்து கொள்ளும் இனிய நேரம் இது. இந்த இனிய நிகழ்வின் இறுதி கட்டமாக நன்றி உரை வழங்குவதற்காக ஆசிரியை திருமதி சசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனல் காற்று விடைபெற்று மெல்லிய காற்று மலரும் மாலை நேரம் மனதிற்குள் மத்தாப்பு முகமெல்லாம் மலர்ந்திருக்கும் மகளிர் தின விழாவில் மகரந்த இதயத்திற்குள் இன்பல் சிரிப்புகள், இதயங்கள் நீங்களோ புதிய வார்ப்புகள். உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணியே மகேசன் பணி, அதற்கே என்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப பரபரப்பாக இயங்கி வரும் தேர்தல் வேலையிலும் மக்கள் சேவையை மனமறிந்து மகத்தான சேவை செய்து வரும் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்த முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை உண்டாக்குகின்றேன். வசீகர வார்த்தைகளால் இதயத்தின் இறை அன்பை பதியம் போடுவார். விவிலியத்தின் ஆழத்தை வீரியமாய் விதைத்திடுவார். எங்களின் அன்பின் அழைப்பை ஏற்று தன் மேலான வருகையை நல்கிய கா கண்ணியம், வி விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இப்படிப்பட்ட கவிதையை நட்டுக்கொள்ளுங்கள் என்று பெண்களுக்கு எடுத்துரைத்த மறைக்கல்வி மற்றும் திருவழிபாட்டு நிலையத்தின் செயலர் அன்பு நிறைந்த அருட்தந்தை பெனடிக்ட் அனலின் அடிகள் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நிலையான வாழ்விற்கு இயேசுவின் பாதச்சுவடுகளை என தம் வாழ்வின் பதிவுகளை இறைப்பணியில் அர்ப்பணிக்கும் தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி மற்றும் திருவழிபாட்டு நிலைய ஆன்மகுரு அருட்தந்தை ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு எங்கள் நன்றி பூக்கள் நவிழ்கின்றேன். மகளிராக பிறந்துவிட்டால் மௌனத்தில் நின்றுவிட வேண்டாம், பிறர் நம்மை கவனித்து வியக்கும் வகையில் வாழ்ந்திட வேண்டும் என்று பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளித்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து மேலும் சமூக நலத்தொண்டை ஆற்றி வரும் கோட்டடுப்ப நலத்திட்ட சேவகி திருமதி கவிதா சிவகுமார் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். எவ்வேளை இருந்தால் என்ன, அவ்வேளை பிறருக்கு பழிக்கும் எனில் அவ்வேளை பெரிதே என்று மூச்சு திறந்து மூச்சு அடங்கி அனைவரும் இடுகாட்டில் உறவுகள் பிறந்த பின்னும் இறந்தவர் இறுதி உருவமாய் சாம்பல் ஆகும் வரை உடன் இருக்கும் மனிதன் இவரின் பணிதானே புனிதம். அப்புனிதத்தை தம் வாழ்வில் அர்ப்பணிப்பாய் வாழ்வாய் என்று நினைத்துதான் இவருக்கு புனிதாய் என்று பெற்றோர் பெயரிட்டனரோ சிங்கப்பெண்ணாய் பயனின்றி அப்பணியை செய்து வரும் இவரின் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். அரிசி பொங்கத்தான், நாடை எழுக்கத்தான், இடுப்பில் குடத்தை சுமக்கத்தான், ஈன பிறவித்தான், உடன்கட்டை ஏறத்தான், ஊனமாய் இருக்கத்தான், எண்ணும் எழுத்தும் இழுக்கத்தான் என்று
ஏட்டுக்கல்வி எதற்குத்தான் ஐயிரண்டும் உனக்குத்தான் ஒதுங்கிய வாழ்க்கை வாழத்தான் ஓரமாய் ஒதுங்கிடு தூரத்தான் அவை போல் வயதானாலும் அக்னியாய் நீ இருக்கத்தான் என கொக்கரித்த கூட்டம் எங்கே நல்விதையை விதைக்கத்தான் அன்பின் நூலை நெய்யத்தான் மண்ணில் நல்லதை வளையத்தான் ஞான பறவையாய் பறக்கத்தான் உரிமை குரல் எழுப்பத்தான் ஊமைதனை உடைக்கத்தான் எண்ணும் எழுத்துமதில் விளங்கத்தான் ஏற்றுக்கல்வியில் சிறக்கத்தான் ஐந்தும் நாங்கள் தான் ஒற்றுமையை உயர்வென்று ஓங்கி ஒழிப்பவர்களும் நாங்கள் தான் அவை போல் அறிவில் சிறந்து விளங்குபவர்களும் நாங்கள் தான் அடிமை சங்கடி அறுத்தெறிந்த புதுமை பெண்ணை போர்க்குணம் கொண்ட புலியை கொக்கரித்த பழைய பஞ்சாங்கத்தை சாக்காட்டில் எரித்து முற்காட்டை பூக்காடாக மாற்றிய பெண்ணினமே அறிவியல் விஞ்ஞானியாக ஆன்மீக மெய்ஞானியாக ஆகாய விமானியாக அறிவு தரும் ஆசிரியையாக தடகள வீராங்கனையாக போர்முனையில் களமாடும் களிராக கனிவுடன் பேசும் தளிராக காவல் அதிகாரியாக கணினித்துறையின் கண்மணியாக நோய் தீர்க்கும் மருத்துவராக எத்தனை துறை வந்தாலும் அத்தனை துறையிலும் கோலேச்சும் புதுமை பெண்ணாய் புரட்சியாய் எம்மை நிரூபித்தோம் எதிர்வரும் காலங்களில் புதிர்போடும் வாழ்க்கையில் களமாடுவோம் இதற்கு முன் ஏறாக முன்னேறி என்று அடிப்படை உரிமையாம் கல்வியை நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தர எங்களை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் எங்கள் பள்ளி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு மகளிர் தின விழாவினை ஏற்பாடு செய்து விழாவினை கொண்டாட ஊன்றுகோலாய் இருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி திரேசா மேரி அவர்களுக்கு இந்த நன்னாளில் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி நன்றி நல்கின்றேன். மேலும் விழாவிற்கு வருகை தந்த அருள் சகோதரிகளுக்கும் நன்றி கூறுகின்றேன். இவ்விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஆலய வளாகத்தை கொடுத்து இறையேசியின் பாதத்தோடு வழிநடத்தும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை தவறிமுத்து அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். தன்னிடம் இருக்கும் எச்செல்வத்தையும் அபகரித்துக் கொள்ளலாம், ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் யாராலும் அபகரிக்க முடியாது என்பதற்குத்தான் கல்வி மேன்மையானது தன்னம்பிக்கை தருவது. நம் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமானால் பிள்ளைகளை இப்பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து பயில செய்யும் எங்கள் பாசமிகு பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கூறுகின்றேன். நீங்கள் இவ்வளவு நேரம் அமர்ந்து விழாவினை சிறப்பிக்க முழு காரணம் உங்கள் பிள்ளைகள் கொடுத்த கலை நிகழ்ச்சிகளை பல கலை நிகழ்ச்சிகளை கொடுத்து நம்மை மகிழ்வித்து என் பள்ளியின் குழந்தைகளுக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களை இவ்வளவு சிறப்புற செய்ய ஊக்குவித்து ஊன்றுகோலாக விளங்கும் எங்கள் ஆசிரியர் அனைவரையும் வாழ்த்து நன்றி கூறுகிறேன். விழா இடம் சிறப்புற அமைய அனைத்து உதவிகளையும் எங்களோடு சேர்ந்து செய்த என் பள்ளி பிறநல பணியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கரம் கூப்பி மனமார்ந்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக நன்றியுரை கூறிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் காத்திருந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி. நாளை வழக்கம் போல் நாளை ஒரு நாள் மட்டும் பள்ளி நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாது அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும்.